ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அனைத்து பாபாவின் கண்மணிகளுக்கும் இனிய சுப காலை வணக்கம். நாம் அவ்யக்த பாபா மிலன் சந்திப்பு மகா வாக்கியங்களை கேட்டுக்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் அவ்யக்த பாபா மிலன் சந்திப்பு 9 என்று பார்க்க போகிறோம். மொத்தம் 10 அவ்யக்த வாணிகள். அதில் இன்று 9வது அவ்யக்த மகா வாக்கியம் கேட்கப் போகிறோம். அதற்கு முன் போன அவ்யக்த பாபா மிலன் சந்திப்பில் நமக்கு என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தார் என்பதை நாம் சற்று ரியலைஸ் செய்துவிட்டு பிறகு 9வது பாபாவின் சந்திப்பை கேட்போம். அச்சா, வாருங்கள். அவ்யக்த பாபா மிலன் 8. இதன் தலைப்பு, இந்த பிறந்த நாளில் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஊக்கம் உற்சாகத்தை வழங்கி சகயோகியாகி வீண் எண்ணங்கள் என்னும் எருக்கும் பூவை அர்ப்பணம் செய்யுங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சுய மரியாதையின் இருக்கையில் அமர்ந்து இதில் நம்பர் 1 பரிசை பெறுங்கள். இந்த வாணி 2/3/2011 ரிவைஸ் தேதி. இன்று நமக்காக பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் பாபாவிற்கு மிகவும் பிரியமான மற்றும் மனதிற்கு உகந்த குழந்தைகள்தான். எனவே பாப்தாதாவினுடைய கரங்களையே மாலையாக்கி உங்கள் அனைவருக்காகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பாபா சொல்கிறார். வாழ்த்துக்களும் நல்குகிறார். ஏனென்றால் இன்று சிவஜெயந்தி திருநாள். இந்த சிவஜெயந்தி தான் வைரத்திற்கு சமமான ஜெயந்தி. தந்தை குழந்தைகளுக்கு எப்போதுமே சொல்கின்றார், ஒரு பொழுதும் தனிமையில் இருக்காதீர்கள், சதா கூடவே இருங்கள், கூடவேதான் இருக்க வேண்டும். ஏனென்றால் தனிமையில் இருந்தால் மாயை தன்னுடைய வாய்ப்பை எடுத்துக்கொள்ளும். கூடவே இருந்தால் நீங்கள் லைட் ஹவுஸுடன் இருப்பீர்கள். மாயை அருகே வர முடியாது. மாயை வெகு தூரம் ஓடியே போய்விடும் என்கிறார் பாபா. கூடவே இருந்தோம்னா நினைவினால மாயா நம்ம கிட்ட நெருங்கவே முடியாது. இப்போது பாபா மற்றும் சிநேகத்தின் தெய்வீக செயலை கண்டு உங்களுடைய பக்தர்களும் குறைந்தவர்கள் அல்ல. அவர்களும் உங்களுடைய நினைவு சின்னத்தை பார்த்து அதிகமாகவே காப்பி செய்கிறார்கள். நீங்க எப்படி பாபா கிட்ட நெருக்கமா சிநேகமா எல்லாம் செய்றீங்களோ, உங்களுடைய நினைவார்த்தமா பக்தர்களும் உங்களை காப்பி பண்றாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. எப்படி என்றால், அதாவது பரந்தாமத்திலிருந்து முதலில் துவாபர யுகத்தில் வரும் பொழுது அந்த பக்தர்களின் புக்தி எப்படி இருக்கிறது? சதோ பிரதானமாக இருப்பதால் மிகவும் யுக்தியுக்தாக காப்பி செய்கின்றார்கள். ஆரம்பத்தில் உங்களின் விசேஷமான நடைமுறை செயலே உயர்வாக இருந்ததால் அதை அப்படியே அவர்களும் நல்ல முறையில் நினைவார்த்தமாக காப்பியடித்து விட்டார்கள். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் தூய்மையான விரதம் கொண்டீர்கள் அல்லவா? அதே போல அவங்க கூட ஒரு நாளுக்காக மட்டும் தூய்மையாகவும் அந்த அன்ன ஆகாரங்களிலும் தூய்மையை கடைபிடிக்கின்றார்கள். மேலும் இந்த ஒரு பிறவி விரதம் அநேக பிறவிகளுக்கு இந்த விரதமே நடைமுறையில் வந்து விடுகிறது. நம்ம இந்த ஒரு பிறவி விரதம் நமக்கு 21 ஜென்மங்களுக்கு தூய்மையாகவே இருக்கும் இல்லையா? அதே போல கண் விழிப்பது. இப்ப நமக்கு வெளிச்சம், ஞான வெளிச்சம், இந்த ஞானம் கிடைச்சதுனால நம்ம வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். இப்ப முழு உலகில் உள்ள இருளையும் கூட நம்முடைய இந்த ஞான வெளிச்சம், இதன் மூலமா நம்ம முழு உலகில் உள்ள இருளையும் நீக்கி விடுகிறோம். இது அரை கல்பத்திற்கு இந்த இருள் நமக்கு வருமா? வரவே முடியாது இல்லையா? அதே போல மனதின் இருளை நாம நீக்குகிறோம். அரை கல்பத்திற்கு நீங்கள் வெளிப்புறத்தின் இயற்கையையும் கூட துக்கத்தையும் கூட நீக்குகிறீர்கள்.
அதனால அவங்க கூட என்ன பண்றாங்க, ஒரு நாள் கண் விழிக்கிறாங்க. நம்ம இந்த சங்கம யுகம் செய்த விஷயம் பூரா அவங்களுக்கு ஒரு நாள் ஆகுது. ஒரு நாள்ல அந்த விரதத்த அனுஷ்டிக்கிறாங்க. நியமத்த கடைப்பிடிக்கிறாங்க. நீங்கள் பாபாவிற்காக பலியாகின்றீர்கள் இல்லையா? உங்க கூடவே இருப்போம் பாபா, உங்கள ஃபாலோ பண்ணுவோம் பாபா, உங்களோடவே வருவோம் எல்லாம் சொல்றோம் தானே? இப்ப நீங்க ஒரு பிறவிக்கு பாபாவுக்கு பலியாகுறீங்க. ஆனால் அவர்கள் தன்னை பலியாக்குவதில்லை. இதுதான் விஷயமே. ஆனா அவங்க பலிங்கிறது எதை நினைச்சுக்கிறாங்க? ம், மேன் நான் அப்படிங்கிறத நீங்க பலி கொடுத்தீங்க. அவங்க மேங்கிறத ஆடுன்னு நினைச்சிட்டாங்க. ஏன்னா ஆடுது என்ன பண்ணுது? இருக்கிற விலங்குலயே மே அப்படின்னு கத்துது. அதனால ஆட்டை பலி கொடுத்துட்டாங்க. நீங்க நான் என்பதை பலி கொடுத்து நிமித்தமான கருவி என்பதை கடைபிடிச்சீங்க. அவங்க மே அப்படின்னு அந்த ஆடை சொல்லக்கூடிய ஆட்டை பலி கொடுத்துட்டாங்க. பாருங்க, பக்தரோட புத்தி கூட எவ்வளவு விந்தை செய்கிறது இல்லையா? இப்ப உங்களுக்கும் பாபாவுக்கும் அவர்கள் பக்தர்கள் தானே. அதனால பாபா உங்களுடைய பக்தர்களுக்கும் யார் உண்மையார மனமாற செய்கிறார்களோ அவர்களுக்கு கூட ஏதேனும் ஒன்றை பலனாக தருகிறார். பாபா நமக்கு மட்டும் தரதில்ல, நம்முடைய பக்தர்களுக்கும் பலனை தருகின்றார். பக்தியின் பலனாக அவர்களும் சதா உண்மையாக சாத்வீகமாக இருக்கிறார்கள். மேலும் குஷியாகவும் இருக்கின்றார்கள். துக்கத்திலும் துக்கப்படுவதில்லை. அவங்க கூட உறுதியா இருப்பாங்க. துக்கம் வரும், கஷ்டம் வரும், அதனால் கடவுள் கொடுத்த சோதனை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அப்படி உறுதியா இருப்பாங்க. துக்கப்பட மாட்டாங்க துக்கம் வந்தாலும். அந்த மாதிரி உண்மையான உள்ளத்துடன் பக்தி செய்றாங்க. இப்ப நான் என்பது சாதாரணமான ஒன்று. இன்னொன்று நான் என்பது மிகவும் ஆழமான ஒன்று. இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. சாதாரணமா நான்கிறது கொடுத்துடலாம். ஆனா மிக நுண்ணிய ஆழமான சென்சிட்டிவான ஒரு நான் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப பாபா கொடுத்த விசேஷங்களை கூட என்ன பண்றது, தனதாக்கி கொள்வது. இப்ப ஞானத்தை புரிந்து கொள்வது, மேலும் விசேஷ தன்மைகளை புரிந்து கொள்வது, இவற்றில் கூட மிக நுட்பமாக நான் என்ற எண்ணம் வந்து விடுகிறது. நான் இன்னைக்கு வாணி படிச்சேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு பண்டாரால் சமையல் செய்து ரொம்ப நல்லா இருக்கு நாங்க. இதெல்லாம் கூட என்னது, இதெல்லாம் பாபா கொடுத்த விசேஷத்தா தான். செய்பவர் செய்விப்பவர் சிவபாபா. நான் ஒரு நிமித்தமான ஆத்மா, கருவி. அப்ப அந்த நான் நுண்ணிய ஆன்மை என்ன ஆகிடும், நுண்ணிய நான் அப்படிங்கிறது மறைஞ்சிடும். ஆனா இந்த நுண்ணிய நான் என்பது ஆழமா இருக்கு. அதனால எல்லைக்குட்பட்ட நான் மற்றும் எனது, எனது புகழ், கௌரவம், எனது பெயர் இவற்றையெல்லாம் நீங்கள் அழித்திட வேண்டும். எப்பொழுதுமே மேரா பாபா அந்த சப்தம் மட்டும்தான் உங்களுடைய உள்ளத்தின் ஈர்ப்பாக இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. எனவே நான் பாபாவினுடைய குழந்தை, பாபா என்னுடையவர். இதுதான் உங்களுடைய ஸ்லோகனா இருக்கணும். அப்ப இதனால உங்களுக்கு எவ்வளவு குஷி ஏற்படுகிறது. பாபா என்னுடையவராகிட்டார், மேரா பாபா. இதை விட வேறு என்ன வேணும்? இது விட வேறு என்ன போதை இருக்கு? இந்த நுண்ணியமான எனது என்ற சொல்தான் உங்கள் ஆத்மாவிற்கு அழுக்கை ஏற்படுத்துகிறது என்று பாபா சொல்கிறார். எனவே மேரா பாபா என்று சொன்னால் மிக பெரும் செல்வந்தராக மாற்றி விடுகிறது. நம் ஆன்மீக வருமானத்தின் கணக்கு அந்த அளவிற்கு அதிகமாகி விடுகிறது. சிவ பரமாத்மாவிற்கு நினைவு சின்னமாக எருக்கம்பூவை கூட அர்ச்சனை செய்யறாங்க. பக்தியில பாக்குறோம் தானே. இப்ப ரோஜா மலரையா அர்ப்பணம் செய்யறாங்க, எருக்கம் பூவை அர்ச்சனை செய்யறாங்க, வேறு எந்த மலரையும் இல்லை. எனவே இன்று பாப்தாதா இந்த ஒரு விஷயத்தை அர்ப்பணம் செய்ய வீட்டு பாடமாக தர விரும்புகிறார். பக்தியில் அவங்க எருக்கம் பூவை அர்ப்பணம் செய்யறாங்க. இப்ப நீங்க கூட ஒரு அர்ப்பணம் செய்யணும் எனக்கு. அது நீங்க ஹோம்ஒர்க்கா கூட எடுத்துக்கோங்க. தயாரா? தயார் தானே? நல்லது. தயார் இருக்கிற குழந்தைகளுக்கு நல்லது. இப்ப இன்னைக்கு பிறந்த நாள் குழந்தைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. இப்ப இந்த பிறந்த நாள்ல பாபாவிற்கு ஒரு சங்கல்பம் வருது. அனைவரும் ஒருவருக்கொருவர் ஊக்கம் உற்சாகத்தை வழங்கி சகயோகம் செய்யணும். அனைவரும் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு ஊக்கம் உற்சாகத்தை வழங்கி சகயோகம் செய்து வீண் எண்ணங்கள் என்ற அரளி விதையை அர்ப்பணம் செய்யுங்கள். எவ்வளவு அழகா கேட்கிறார் பாபா. உங்களுடைய வேஸ்ட் தாட்ஸ் தான் என்ன ஆகுது, பிராமண வாழ்க்கையே
விலை மதிப்பு மிக்க வாழ்க்கை என்ன ஆகுது, இந்த வீண் எண்ணங்கள் தான் என்ன பண்ணுது, நஷ்டத்தை ஏற்படுத்துது. எனவே இந்த வீண் எண்ணங்கள் என்கின்ற அரளி விதையை இப்பொழுது பாபாவிற்கு அர்ப்பணம் செய்யுங்கள். ஏன்னா வீண் எண்ணங்கள் அதை நீங்க நினைக்க கூட வேண்டாம், மேலும் கேட்கவும் வேண்டாம். வீணான தொடர்பில் வீண் எண்ணங்களின் வர்ணத்தை பூசிக்கொள்ள வேண்டாம். எங்க வீண் எண்ணங்கள் இருக்குதோ அங்க சுத்த சங்கல்பத்தின் நினைவு கூட இருக்காது. இப்ப சுத்த சங்கல்பம் வராததுக்கு காரணமே இந்த வீண் எண்ணங்கள் தான். எனவே ஞானம் என்பதுதான் இனிய வார்த்தை. அதாவது இந்த முரளி தான் மிக மிக இனிய வார்த்தை. எனவே முரளியை கேட்கவும் படிக்கவும் நீங்க செய்யணும். மேலும் பிராமணர்களுடைய நியமமே முரளி கேட்பது படிப்பது தான். இப்போ நீங்க வீண் எண்ணங்களானது உங்களுடைய மனம் புத்தியை தன் பக்கம் ஈர்த்து விடுவதால் முரளி நினைவிற்கு வருவதில்லை. பாபா கூட சொல்லுவாரு, இன்னைக்கு முரளி நல்லா இருக்கு அப்படிம்போம், மருதான கேட்டா ஞாபகம் இல்லையே, ஸ்லோகன் என்ன தெரியாது. அப்படின்னா இந்த மனமும் புத்தி என்ன ஆக்குது, வீண் எண்ணங்களோட லைஃப்ல இருப்பதனால முரளியோட பக்கம் ஈர்ப்பு ஏற்படுத்துறது இல்லை. இப்ப ஞானம் நிறைந்தவராக மாற வேண்டும். ஆனால் வீண் விஷயங்கள் உங்கள் பதவியை மற்றும் பிராப்தியை அடைய விடாமல் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால இப்ப நீங்க திட சங்கல்பம் செய்யுங்க. பாபாவிடம் இந்த வீண் எண்ணங்கள் என்கின்ற அரளி விதையை கொடுத்து விட வேண்டும். முதல்ல நீங்க கொடுத்துருவீங்களா கேட்கிறாரு. கொடுக்க தெரியுமா? முதல்ல கொடுக்க தெரியுமா? எப்படி கொடுக்க தெரியுமா? இப்ப பாபாவிற்கு நீங்க கொடுத்து விட்டீர்களான்னு பாருங்க. அப்படி கொடுத்த பொருள் தன்னிடம் திரும்பி வந்து விட்டாலோ அல்லது அதை தன்னிடம் வைத்துக் கொள்வீர்களா? கொடுத்துட்டேன், மறுபடியும் அது வருது அப்படின்னா நீங்களே வச்சுக்குவீங்களா அந்த வேஸ்ட் தாட்ஸை? கொடுத்து விட்ட பொருளை நீங்கள் தன்னிடம் வைத்துக் கொண்டால் அதற்கு என்ன பெயர்? யாருக்காவது ஒரு பொருள் தானம் கொடுக்கிறோம், தானம் கொடுத்த பொருளை மீண்டும் நாமையே வாங்கிட்டு அதுக்கு என்ன அர்த்தம்? அது போல பாபா கிட்ட இந்த வீண் எண்ணங்களும் தானம் கொடுத்தாச்சு, மீண்டும் அது நம்ம கிட்டே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? எனவே நீங்க தினமும் ஓய்வுக்கு செல்வதற்கு முன்பு, அதாவது உறங்க செல்வதற்கு முன்பு முதலில் தன்னை சோதனை செய்யுங்கள். இன்று முழு நாளில் ஏதேனும் வீண் எண்ணம் வராமல் இருந்ததா? வீண் செயல் செய்யாமல் இருந்தேனா? அந்த மாதிரி நீங்க கொடுத்து விட்ட பொருளை திரும்ப பெறாமல் இருந்தேனா? போன வாரம் கொடுத்துட்டு அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், மீண்டும் அது நான் எடுத்து அந்த காரியம் செய்யறேன்னா அப்ப எடுத்துட்டேன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி நான் எடுத்து செய்யறேனா, திரும்ப நான் வாங்கிட்டேனா அப்படிங்கிறத தினமும் சோதனை செய்யுங்கள். இதற்கு கூட தைரியம் வேணும். தைரியம் வைங்க குழந்தைகளே, பாபா உங்களுக்கு அதிகமான உதவி செய்வார், மேலும் பரிசும் கொடுப்பார் என்று பாபா சொல்றாங்க. இப்ப தீவிர முயற்சிக்கான வழியை 3 புள்ளி வைப்பது. இப்ப எப்படி, நான் ஒரு பிந்து ஆத்மா, பாபா கூட பிந்து, மேலும் முடிந்த விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இப்ப நீங்க மனனம் செய்யுங்க, அப்படியே பிந்துவாக மாறுங்க. நான் ஒரு ஆத்மா ஜோதி பிந்து, பிந்துவாகிய நான் பிந்துவாகிய தந்தையை பரந்தாமத்தில் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் ஒரு பிந்து. இப்ப இந்த பிந்துவுக்கு தான் உலகத்துல கூட அதிகமான மகிமை இருக்கு. பாருங்க, உலகத்துல இருக்கிற மனிதர்கள் கூட பைசா பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அந்த பைசால கூட ஒரு பைசா பின்னாடி ஒரு பிந்து வச்சா 10, 2 பிந்து வச்சா 100, 3 பிந்து வச்சா 1000. இப்படி பைசா பின்னாடி ஒரு பிந்து 2 பிந்து வச்சா அது என்ன ஆகுது, 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்குன்னு அதிகமாகுது அதனுடைய மதிப்பு. எனவே நீங்க இந்த இத மனமுவந்து செய்யணும். பிந்துவாகி பிந்துவை பார்ப்பது, இதுல மனமுவந்து செய்யணும், கட்டாயத்துல செய்யக்கூடாது, செய்தே தீர வேண்டும். எனவே பாபா கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்க, கொடுத்தே ஆகணும். இப்படி குஷி குஷியாக நீங்க சங்கல்பம் வைத்து, சர்வசக்திவானோட பாபாவோட குழந்தைகள் நாம யாரு, மாஸ்டர் சர்வசக்திவான். இந்த போதை இருக்கணும். இப்ப மாஸ்டர் சர்வசக்திவானாகிய உங்களுக்கு இந்த விஷயம் பெரிய விஷயமா என்ன அப்படின்னு பாபா கேட்கிறாங்க.
இப்ப மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற இருக்கையில் சதா அமர்ந்திருங்கள், மறக்க கூடாது. நான் யாரு? மாஸ்டர் சர்வசக்திவான், சர்வசக்திவான் பாபாவுடைய குழந்தை. இப்ப பரமாத்மா மூலம் இந்த கிடைக்கப்பெற்ற இந்த மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற இந்த சுய மரியாதை தான் நம்பர் 1 அதிர்ஷ்டசாலி குழந்தைகளாக ஆக்க போகுது. எனவே நீங்க நடக்கக்கூடாது, பறக்க வேண்டும். பாபா நமக்கு வரதானம் கொடுத்திருக்கிறாங்க. இன்று இந்த ஒரு சங்கல்பம் வைங்க, என்னன்னு? சதா குஷி. யாரை பார்த்தாலும் குஷியை கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்களும் குஷியா இருங்க, மற்றவங்களுக்கு குஷியை பகிர்ந்து கொடுத்துட்டே இருங்க. உங்கள் முகத்தை பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணணுமா? அவங்க இப்படி சிந்திக்கணும், என்னன்னு? இவர் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக தென்படுகிறார். யார் இவங்க? ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருப்பாங்க போல. உங்களுடைய பாக்கியத்தை நீங்கள் நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் வெளிப்படுத்துங்கள். இப்படி நீங்க உங்களை இப்படி ஆக்குன இது யாரு? இவ்வளவு எனக்கு உங்களை பார்த்து ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். அதற்கு மனம் மட்டும் குஷியா இருக்க கூடாது. மனம் மட்டும் குஷியா இருந்தா போதுமா? முகம் கூட எப்படி இருக்கணும்? அதிர்ஷ்டசாலியான முகமா, மலர்ந்த முகமாக இருக்கணும். மேலும் பிறருக்கும் உங்கள் முகமே சாட்சாத் பாபாவை அறிமுகம் செய்ய வைக்கும். இப்போ உங்கள் முகமே சேவை செய்யும். பாபாவுடைய பக்கம் பிறரை கொண்டு வரக்கூடியது முகத்தின் மூலமாக சிறந்த சேவை செய்யணும். சதா சதா முகமலர்ச்சியோடு இருக்க வேண்டும். பாபா இந்தூர் ஜோன் பார்த்தாங்க. இந்தூர் ஜோனுக்கு சேவை நிமித்தமா பேசினாங்க. அடுத்து டபுள் ஃபாரினர்ஸ் வந்திருக்கிறாங்க. 60 தேசங்கள்ல இருந்து 1100 பேர் வந்திருந்தாங்க. பாபா சொன்னாங்க, நீங்க இந்திய கலாச்சாரம், அதாவது பரமாத்மாவுடைய கலாச்சாரம் உடையவங்களாக மாறிட்டீங்க. பல தர்மம் பல கலாச்சாரம் இருக்கவங்களிருந்து விடை பெற்று அதிலிருந்து விலகி பாரதத்துடைய கலாச்சாரத்துக்கு வந்துட்டீங்க குழந்தைகளே. ஏன்னா நீங்க பாரதத்தோட விதைகள் தான். சேவைக்காக தான் நீங்க ஒரு சில பிறவிகள் அங்க பிறந்திருக்கிறீங்க அயல் நாடுகள்ல அப்படின்னு பாபா சொல்றாங்க. அடுத்து பாபா சிவஜெயந்தி கொடியை ஏற்றி அனைவருக்குமே வாழ்த்துக்களை அளித்தார். பாபா யாருக்கு என்ன வேண்டுமோ, முக்தியோ அல்லது ஜீவன் முக்தியோ வந்து எடுத்துக்கொள்ளுங்கள்னு எல்லாருக்கும் கட்டாயம் நீங்க சொல்லணும். இந்த ஒரு எச்சரிக்கை தருவதற்காக இந்த கொடி ஏற்றப்படுகிறது. இந்த கொடி ஏற்றுவதும் ஒரு சேவைதான். இதுவே ஒரு விசேஷமான சேவைதான். இதுல கூட ஒரு விசேஷமான ஈர்ப்பு இருக்கு. நீங்க யாருக்கு வேணாலும் சொல்லுங்க, நமது தந்தை வந்து விட்டார், விரைவாக சேவை செய்யுங்கள், நேரம் குறைவாக உள்ளது, இப்போது இன்னும் அதிகம் நீங்கள் சேவை செய்ய வேண்டியுள்ளது, என நேரம் குறைவா இருக்கு, சேவை அதிகமாக செய்யணும், யாருமே உங்களை புகார் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக செய்து விடுங்கள், புரிந்ததா என்று பாபா அவ்யக்த பாபா மிலன் 8 இவ்வாறு நமக்காக உரைத்திருந்தார். அச்சா, ஓம் சாந்தி. அடுத்து இன்று பாப்தாதா மிலன், பாப்தாதாவின் சந்திப்பு 9 பார்க்க போவோமா? வாருங்கள். அப்படியே ஒரு கணம் கண்களை மூடி பரமாத்மாவின் சந்திப்பில் பரந்தாமத்தில் பாபாவிடமிருந்து முழு சக்திகளாலும் தங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். இப்பொழுது மீண்டும் தங்களது புருவ நெற்றியில் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களை சார்ஜ் செய்து கொள்ளுங்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்று 8/3/2026 அன்று அன்றைய அவ்யக்த பாபா சந்திப்பின் தலைப்பு பரமாத்மாவின் சேர்க்கையில், அதாவது பரமாத்மாவின் சம்பந்தத்தில் ஞானம் என்னும் வர்ணம், குணம் மற்றும் சக்திகள் என்னும் வர்ணம் பூசி அலங்கரிப்பதுதான் உண்மையான ஹோலி கொண்டாடுவதாகும். இதோட ரிவைஸ் தேதி 3/3/2007. இன்று பாப்தாதா தன்னுடைய பேரதிர்ஷ்டசாலிகளான மகான் பவித்ர குழந்தைகளுடன் ஹோலி கொண்டாடுவதற்காக வந்துள்ளார்.
உலகத்தில் உள்ளவர்களோ எந்த ஒரு உற்சவம் ஆனாலும் கொண்டாடுவதோடு சரி. ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் கொண்டாடுவது மட்டுமல்ல, கொண்டாடுவது என்றால் ஆவது என்பதாகும். மற்றவங்களாம் பண்டிகை நாள், விசேஷ நாள்னு கொண்டாடி அந்த ஒரு நாள் தான் மகிழ்ச்சியா இருந்து முடிச்சிடுறாங்க. ஆனா உங்களுடைய கொண்டாடுவது என்பது அர்த்தமே அப்படியே அது போல ஆவதாகும். எனவே ஹோலி என்றால் பவித்திர ஆத்மாக்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் எல்லோரும் எப்படிப்பட்ட ஆத்மாக்கள்? ஹோலி ஆத்மாக்கள். ஹோலி என்றால் மகான் பவித்திர ஆத்மாக்கள். உலகத்தார் சரீரத்தை ஸ்தூலமான கலர்பொடிகளை தூவி சாயம் பூசி கொள்கிறார்கள் அல்லவா? ஆனால் ஆத்மாக்களாகிய நீங்கள் மற்ற ஆத்மாக்களை எந்த விதமான வர்ணம் பூசி அழகு செய்கிறீர்கள்? எல்லாவற்றிலும் மிக நல்ல வர்ணம் எது? அழிவற்ற வர்ணம் எது? உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லோரும் பரமாத்மாவுடனான சேர்க்கை சங் என்னும் வர்ணத்தை ஆத்மாக்களுக்கு பூசிவிட்டீர்கள். இதன் மூலம் ஆத்மாவானது பவித்திரதா எனும் வர்ணத்தால் மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. பாபா கூட நமக்கு தூய்மை என்னும் வர்ணத்தால, பாபாவோட சேர்க்கையில நம்ம தூய்மைங்கிற வர்ணத்தை பூசிக்கொள்வதால ஆத்மா அழகாக ஜொலிக்கின்றது. இந்த பரமாத்மாவின் சேர்க்கை மூலமாக பெற்ற வர்ணம் எவ்வளவு மகானாகவும் எளிதாகவும் இருக்கிறது. ஆதலால் பரமாத்மாவுடன் சேர்க்கையின் மகத்துவம் இப்போதைய கடைசி நேரத்திலும் கூட சச்சங்கம் என்ற மகத்துவம் உடையதாக இருக்கிறது. சச்சங்கம் என்பதன் பொருள் பரமாத்மாவுடன் தொடர்பு. இது எல்லாவற்றிலும் எளிதானது. சம்பந்தத்தில் இருப்பது மற்றும் உயர்ந்ததிலும் உயர்ந்த சம்பந்தத்தில் இருப்பது கஷ்டமாக இருக்கிறதா என்ன? பாபாவுடைய தொடர்பு சம்பந்தத்துல இருப்பது உயர்ந்ததிலும் உயர்ந்த சம்பந்தம், இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இத்தகைய சம்பந்தத்தில் இருப்பதன் காரணமாக எப்படி பரமாத்மா உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக இருக்கிறாரோ, அதுபோல குழந்தைகளாகிய நீங்களும் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்த பவித்திர மகான் ஆத்மாக்களாக, பூஜ்ய ஆத்மாக்களாக ஆகிவிட்டீர்கள். நீங்க பாபாவுடைய வர்ணத்துல வருவதனால, தூய்மையின் வர்ணத்தை பூசிக்கொள்வதனால நீங்களும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைக்கு நிகராக பவித்திர மகானாத்மாக்களாக ஆகிவிட்டீங்க. இந்த அழிவற்ற சம்பந்தத்தினால் உண்டான நிறம் பிரியமானதாக இருக்கிறது அல்லவா? இது போல உயர்ந்த வண்ணங்களை பூசிக்கொள்வதனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நிறம் பிரியமானதாக இருக்கிறதல்லவா? இந்த அழிவற்ற சம்பந்தத்தினால் உண்டான நிறம் பிரியமானதாக இருக்கிறதல்லவா? உலகினர் எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். பரமாத்மாவுடனான தொடர்பை விடுங்கள், நினைவு செய்வதற்கும் கூட எவ்வளவு கடின முயற்சி செய்கிறார்கள். பரமாத்மாவோட தொடர்பு கனெக்ஷன் வர்றது முதல்ல முக்கியம் இல்லை, ஆனா பகவானை நினைக்கிறதுக்கு கூட எவ்வளவு கடின முயற்சி செய்யறாங்க. ஆனால் ஆத்மாக்களாகிய நீங்களோ தந்தையை அறிந்து கொண்டீர்கள், உள்ளன்போடு மேரா பாபா என்று சொல்கிறீர்கள் இல்லையா? பாபாவை வெகு சீக்கிரத்துல அடையாளம் கண்டுட்டீங்க, மேலும் உள்ளத்துல அன்பா மேரா பாபா என்று சொல்கிறீர்கள். தந்தை கூட என்ன சொல்லுவாரு? தந்தையும் கூட மேரே பச்சு, என்னுடைய குழந்தைகளே என்றார். ஆதலால் சாயம் ஒட்டி கொண்டது. தந்தை எந்த ஒரு வர்ணம் பூசினார்? பாபா வர்ணம் பூசுறாங்க. எந்த வர்ணம் ஃபர்ஸ்ட் பூசினாரு? ஞானம் என்னும் கலர் பொடியை தூவினார். குணங்கள் என்னும் வர்ணம் பூசினார். சக்திகள் என்னும் வர்ணம் பூசினார். இந்த வர்ணங்களின் மூலமாக நீங்களோ தேவதைகள் ஆகிவிட்டீர்கள். அதனால் இப்போதைய கலியுக கடைசி வரையிலும் கூட உங்களுடைய பவித்திரமான சித்திரங்கள் தேவ ஆத்மாக்கள் என்ற ரூபத்தில் பூஜிக்கப்படுகின்றன. பாபா நமக்கு ஞானம்ங்கிற கலர் பொடியை தூவுறாரு, மேலும் குணங்கள்ங்கிற வர்ணத்தை பூசுறாரு, சக்திகள் என்னும் வர்ணங்களையும் பூசிவிட்டார்.
இந்த வர்ணங்கள் தான் நம்மை தேவதைகளாக ஆக்கிடுது. அதனால இப்ப கலியுக கடைசி வரைக்கும் கூட உங்களுடைய பவித்திரமான சித்திரங்கள் தேவ ஆத்மாக்கள் என்ற ரூபத்தில் பூஜிக்கப்படுகின்றன. பவித்திர ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். மகான் ஆத்மாக்களாகவும் நிறைய ஆகின்றார்கள். தர்ம ஆத்மாக்களாகவும் நிறைய பேர் ஆகின்றார்கள். ஆனால் உங்களுடைய பவித்திர தேவ ஆத்மாக்களின் ரூபத்தில் ஆத்மாவும் பவித்திரமாகிறது, ஆத்மாவோடு சரீரமும் பவித்திரமாகின்றது. இவ்வளவு சிரேஷ்ட பவித்திரமாக எப்படியானது? பரமாத்மாவோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டதால் மட்டும்தான் இந்த மாதிரி சிரேஷ்டமான பவித்திரம் உண்டாச்சு, இல்லைங்களா? இப்ப நீங்கள் எல்லோரும் மிடுக்காக கூறுகிறீர்கள். நம்ம எல்லாம் சொல்றோம் மிடுக்கா. யாராவது குழந்தைகளாகி உங்களிடம் கேட்பார்களே ஆனால் பரமாத்மா எங்கே இருக்கிறார் என்று கேட்பாங்க இல்லையா? நிறைய பேர் கேட்கிறாங்க தானே. இப்ப பரந்தாமத்தில் தான் இருக்கின்றார் என்றாலும் இப்போது சங்கம யுகத்தில் பரமாத்மா உங்களிடம் எங்கே இருக்கின்றார்? பரமாத்மா உங்களிடம் எங்கே இருக்கின்றார்? நீங்கள் நீங்கள் என்று பதில் கூறுவீர்கள். என்ன பதில் கூறுவீங்க? பாபா கேட்கிறாங்க. பரமாத்மாவுக்கு இப்போது பவித்திர ஆத்மாக்களாகிய உங்களுடைய மன சிம்மாசனம் தான் விருப்பம் உள்ளதாக இருக்கின்றது. அப்படித்தானே? பாபா கேட்கிறார் பாருங்க. பவித்திர ஆத்மாக்கள் நீங்க இருக்கீங்க, உங்களுடைய மன சிம்மாசனமே எப்படி இருக்குது? பரமாத்மாவுக்கு விருப்பம் உள்ளதா இருக்கு. அப்படித்தானே? உங்களுடைய உள்ளத்தில் தந்தை இருக்கின்றார். தந்தையின் உள்ளத்தில் நீங்கள் இருக்கின்றீர்களா? யார் இருக்கின்றார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். இருக்கின்றீர்களா? ரொம்ப நல்லது, நல்லது. மிடுக்காக கூறுகின்றீர்கள், நான் பரமாத்மாவுடைய உள்ளத்தில் இருக்கிறேன் அப்படின்னு மிடுக்கா கூறிடுறீங்க. பரமாத்மாவுக்கு எனது உள்ளத்தை தவிர வேறு எது நன்றாக இருக்கிறது? இணைந்து கம்பைன்டு சுரூபமாக இருக்கின்றோம். கம்பைண்டாக அநேக குழந்தைகள் இருக்கின்றோம் என்று சொன்னாலும் கூட தந்தையினுடைய துணையை ஏற்படுத்திக் கொள்வதில்லை. துணைவனாக ஆக்கி கொண்டார்கள். உண்மைதான் மேரா பாபா என்று சொன்னதன் மூலம் துணைவனாக ஆக்கி கொண்டார்கள். என்றாலும் ஒவ்வொரு நேரத்திலும் துணையின் பயனை அனுபவம் செய்வதில் வித்தியாசம் உண்டாகி விடுகிறது. இதில் பாப்தாதா பார்ப்பது என்னவென்றால் நம்பர் வாராக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். காரணம் என்ன? உங்களுக்கு நன்றாகவே தெரியும்.
பாசம் கொண்டாலே பண்புகள் தங்கும், நேசம் கண்டாலோ ஒற்றுமை ஓங்கும். பாசம் கொண்டாலே பண்புகள் தங்கும், நேசம் கண்டாலோ ஒற்றுமை ஓங்கும். தேசம் முழுவதிலும் சாந்தி நிலவிட வாசம் செய்திடுவோம் அன்பில் நாமுமே, அன்பில் நாமுமே. அன்பு என்பது இன்பமானது, உலகில் ஆசை என்பது என்றும் அழிவை தருவது. அன்பு என்பது இன்பமானது, உலகில் ஆசை என்பது என்றும் அழிவை தருவது. வம்பு சூது வஞ்சனையால் வேதனை கூடும், வளமை என்ற நிலை மாறி உயிர்களும் வாடும். அன்பு என்பது இன்பமானது, உலகில் ஆசை என்பது என்றும் அழிவை தருவது. அன்பு என்பது இன்பமானது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அனைத்து பாபாவின் கண்மணிகளுக்கும் இனிய சுபகாலை வணக்கம். நாம் அவ்யக்த பாபா மிலன் சந்திப்பு மகா வாக்கியங்களை கேட்டுக்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் அவ்யக்த பாபா மிலன் சந்திப்பு 9 என்று பார்க்க போகிறோம். மொத்தம் 10 அவ்யக்த வாணிகள். அதில் இன்று 9வது அவ்யக்த மகா வாக்கியம் கேட்கப் போகிறோம். அதற்கு முன் போன அவ்யக்த பாபா மிலன் சந்திப்பில் நமக்கு என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தார் என்பதை நாம் சற்று ரியலைஸ் செய்துவிட்டு பிறகு 9வது பாபாவின் சந்திப்பை கேட்போம். அச்சா, வாருங்கள். அவ்யக்த பாபா மிலன் 8. இதன் தலைப்பு, இந்த பிறந்த நாளில் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஊக்கம் உற்சாகத்தை வழங்கி சகயோகியாகி வீண் எண்ணங்கள் என்னும் எருக்கும் பூவை அர்ப்பணம் செய்யுங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சுய மரியாதையின் இருக்கையில் அமர்ந்து இதில் நம்பர் 1 பரிசை பெறுங்கள். இந்த வாணி 2/3/2011 ரிவைஸ் தேதி. இன்று நமக்காக பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் பாபாவிற்கு மிகவும் பிரியமான மற்றும் மனதிற்கு உகந்த குழந்தைகள் தான். எனவே பாப்தாதாவினுடைய கரங்களையே மாலையாக்கி உங்கள் அனைவருக்காகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பாபா சொல்கிறார். வாழ்த்துக்களும் நல்குகிறார். ஏனென்றால் இன்று சிவஜெயந்தி திருநாள். இந்த சிவஜெயந்தி தான் வைரத்திற்கு சமமான ஜெயந்தி. தந்தை குழந்தைகளுக்கு எப்போதுமே சொல்கின்றார், ஒரு பொழுதும் தனிமையில் இருக்காதீர்கள், சதா கூடவே இருங்கள், கூடவேதான் இருக்க வேண்டும். ஏனென்றால் தனிமையில் இருந்தால் மாயை தன்னுடைய வாய்ப்பை எடுத்துக்கொள்ளும். கூடவே இருந்தால் நீங்கள் லைட் ஹவுஸுடன் இருப்பீர்கள். மாயை அருகே வர முடியாது. மாயை வெகு தூரம் ஓடியே போய்விடும் என்கிறார் பாபா. கூடவே இருந்தோம்னா நினைவினால மாயா நம்ம கிட்ட நெருங்கவே முடியாது. இப்போது பாபா மற்றும் சிநேகத்தின் தெய்வீக செயலை கண்டு உங்களுடைய பக்தர்களும் குறைந்தவர்கள் அல்ல. அவர்களும் உங்களுடைய நினைவு சின்னத்தை பார்த்து அதிகமாகவே காப்பி செய்கிறார்கள். நீங்க எப்படி பாபா கிட்ட நெருக்கமா சிநேகமா எல்லாம் செய்றீங்களோ, உங்களுடைய நினைவார்த்தமா பக்தர்களும் உங்களை காப்பி பண்றாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. எப்படி என்றால்,
அதாவது பரந்தாமத்திலிருந்து முதலில் துவாபர யுகத்தில் வரும் பொழுது அந்த பக்தர்களின் புக்தி எப்படி இருக்கிறது? சதோ பிரதானமாக இருப்பதால் மிகவும் யுக்தியுக்தாக காப்பி செய்கின்றார்கள். ஆரம்பத்தில் உங்களின் விசேஷமான நடைமுறை செயலே உயர்வாக இருந்ததால் அதை அப்படியே அவர்களும் நல்ல முறையில் நினைவார்த்தமாக காப்பியடித்து விட்டார்கள். நீங்கள் வாழ்